இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைந்து 100 நாள் ஆச்சு. கேப்டன் மறைந்தாலும் இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு என்னால் சென்னைக்கு போக முடியாமல் இன்னைக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வீதி வீதியாக தெருவாக ரோடா ஊர் ஊரான எல்லா கிராமங்களும் நான் சுற்றி இன்னைக்கு வாக்குகளை சேகரித்து வேட்பாளராக இங்கே முன்னாடி நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்னா, இந்த விஜயகாந்தோட கனவு, எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்ற இந்த விஜய் பிரபாகரன் மேடையை நீ எடுத்து நின்று இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வாக்காளர் வேட்பாளராக நிற்கிறேன். இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுத்து எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் நான் இங்கே கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் எப்பயுமே சொல்லுவார், இந்த மக்களை தங்கத்தட்டை வச்சு தாளாட்டணும்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். இந்த மக்களை தங்கத்தட்டை வச்சு தாளாட்ட, விருதுநகர் மக்களை தாளாட்ட மக்களாக நீங்கள் அவன் சொல்லு இலக்கணமாக எனக்கு முரசு ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு மகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு நான் சேவை செஞ்சு உங்களுக்கு உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் பிறந்ததுலேருந்து இஸ்லாமிய தோழருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணா, எங்கள் பப்பா, எங்கள் பாப்பா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2 வீட்லையும் தான் நான் சின்ன வயசுல வளர்ந்துருக்கேன். 2 முறைப்படியும் நான் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் முதல்ல இது ஒரு சின்ன விஷயம். நான் இஸ்லாமிய தோழர் எஸ்டிபி மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இஸ்லாமிய இருக்கீங்க. ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்தோட ஒரு பர்சனல் விஷயம். முதல்ல என் தம்பி சண்முக பாண்டியனுக்கு அவன் பேர் வச்சது எங்கள் அப்பா சௌகத் அலி தான் பேர் வச்சாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் எல்லாருமே இப்ராஹிம் அண்ணனே இல்லைப்பா உனக்கு பாஸ்போர்ட்டு இல்லை ரேஷன் கார்டில் பிரச்சனை வரும் வைக்காத. நாங்கள் அப்பா அப்போ ரொம்ப கோவப்படுறேன். எதுக்கு ஜாதி மதம் எதுவுமே இல்லை, நான் இஸ்லாமியை ரொம்ப மதிக்கிறவன், எனக்கு பையனுக்கு சௌகத் அலி தான் பேர் வைக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப போராடினார். ஆனால் இப்ராஹிம் அண்ணன் இல்லை, வேணாம் நீ இந்து முறையிலே பேர் வைக்க. அப்புறம் தான் மதுரை திருப்பரங்குன்றம் அருள் முருகன் பேர் சண்முகம்னும், அதே மாதிரி மதுரை ஆண்ட பாண்டியனும் சேர்ந்து அவனுக்கு சண்முக பாண்டியன் அப்படின்னு பேர் வச்சார் கேப்டன். இன்னைக்கு இந்த நேரத்தில் அப்பா இங்கே இல்லாதது உண்மையிலே மனசில் கஷ்டமாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த எல்லா தைரியமும் என்னோட வேதனையும் என்னோட துக்கங்கள் எனக்குள்ள எங்கள் அப்பா எனக்கு கூட்டிட்டு போன அந்த தைரியத்தோட அது என் ரத்தத்தில் இருக்கு. அந்த தைரியத்தோடு உங்களுக்கு பேச வந்திருக்கேன். இத்தனை வருஷம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மகனாக இப்போ 32 வருஷம் நான் சரியாக செஞ்சுருக்கேன். எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல், எந்த கெட்ட பேர் வாழாமல் நான் வாழ்ந்துருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் எங்கள் அப்பா இல்லை, இந்த நேரத்தில் என் தந்தை இருக்கிற சார்ந்து இந்த வாக்காளர் விருதுல வாக்காளர் மக்கள் உங்களையும் நான் வச்சு பார்க்குறேன். நீங்கள் எனக்கு வாக்களிச்சிங்கன்னா இத்தனை வருஷம் எப்படி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக இருந்து அவருக்கு செயல்படணும், அதே மாதிரி ஒரு நல்ல எம்பியாக இருந்து உங்களுக்கு எங்கள் வேலை பார்ப்பேன்னு நான் உறுதி அளிக்கிறேன். கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். ஒரு இளைஞனா, ஒரு படித்தவனா, ஒரு முதல் முறை ஒரு வேட்பாளர் நிற்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு வாக்குகளை கொடுக்கணும். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை பார்த்தீங்கன்னா நமக்கு பிரதானமாக இருக்கிற பிரச்சனை எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும்னு பெரும்பாலும் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஜெயித்ததுக்கப்புறம் உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஒலிக்கும். ஏன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் இங்கே சுற்றி இருக்க கிராம பகுதி எல்லாமே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு பெருகும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வரும்போது நிச்சயம் யாருமே சென்னைக்கு போகணும் அவசியம் இல்லை. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கிராமத்தில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க மதுரைக்கே வரலாம். சென்னைக்கு அடுத்தது பெரிய தலைநகரமாக தமிழ்நாட்டில் வருது மதுரை மாவட்டம் தான். அப்போ மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், பிரிட்ஜு, இந்த மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா விஷயமே செய்ய முடியும். ஆனால் மக்களாக நீங்கள் ஒரு இளைஞனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக உணர்வோட உழைப்போட எல்லா பிரச்சனையுமே நான் குரல் எழுப்பி நான் சாதிக்கிறதுக்கு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழியை நான் பார்ப்பேன். நான் ஏதோ வந்தேன், பேசினேன், போனேன் மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. துளசி கூட வார்த்தை மாறினாலும் மாறும், ஆனால் தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதான் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க சேவை செய்ய கடைசி வரைக்கும் தயாராக இருக்கிறேன்.